தேனி மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களது புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக தெரிவிக்க பிரத்யேக எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 948777710777 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மேகமலை, வெள்ளிமலை, பொம்மராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிங்கவால் குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், இது அப்பகுதியின் அடர்ந்த வனப்பரப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்த்துவதாகவும் வனத்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கம்பம் நகரிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பமெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடாக குமுளி மலைச்சாலையை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த வேண்டும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற்று வெற்றிலையில் இருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பயனாளி செந்தில்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். என் பேர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர். மத்திய அரசின் பாரத பிரதமர் BMFME ஸ்கீம் மூலமாக ஒரு 12 லட்ச ரூபா லோன் வாங்கி நான் குளிர்பான தயாரிப்பு தொழில் ரெடி பண்ணியிருக்கோம், தயார் பண்ணோம். இந்த குளிர்பான தயாரிப்பில் பார்த்திங்கன்னா இயற்கையாக விளையக்கூடிய வெத்தலை மூலமாக ஒரு குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் 5 லட்ச ரூபா எனக்கு மானியம் வந்திருக்கு. இதன் மூலமாக என்னுடைய தொழில் மேம்பாட்டுக்கு இது ஒரு நல்ல வகையில் எனக்கு உதவி பண்ணது. நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக இந்த மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். காமாட்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக தமிழக கேரள எல்லையோரங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குமுளி மலைப்பாதை மற்றும் போடிமெட்டு ஆகிய வழித்தடங்களில் மருத்துவ குழுவினர் முகாம் அமைத்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் அன்றைய தினம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்றும், வைகை அணை தூர்வாருவது குறித்து மத்திய அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ரூபாய் 6,25,00,000 மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். எந்த நிலையிலும் களத்தில் பயங்கரவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டுமே ஒரு இராணுவ வீரனின் எண்ணமாக இருக்கும் என்றும், நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவரிடம் கீர்த்தி சக்கர விருது பெற்ற தேனியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் திரு மீனாட்சி சுந்தரம் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். முன்னதாக குடியரசுத் தலைவரிடம் விருது பெற்று சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு முன்னாள் இராணுவத்தினர், ஊர் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என அனைவரும் திரண்டு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கம்பத்தில் பட்டா பெயர் திருத்தத்திற்காக ரூபாய் 5,000 லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தன்னார்வலர்களாக பணியாற்ற விரும்பும் நபர்கள் வரும் 22ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் முகவரிக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் வரும் 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடைகள் வளர்ப்பு பயிற்சிக்கு வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி முதல்வர் திரு பொன்னுதுரை தெரிவித்துள்ளார்.